திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா எல்லாம்? 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு? 4,50,000 கோடி. இப்ப எவ்வளவு? 9,00,000 கோடி. ஒரு 5 ஆண்டுகள்ல 5,00,000 கோடி கடன் வந்திருக்குன்னா, மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். ம், ம். எவ்வளவு பெரிய பாவம். 4 வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்ல கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? ரூ. 300 கட்டியிருப்போம் சார். இப்ப எவ்வளவு கட்டினீங்க? இன்னைக்கு ரூ. 9,000 கட்டுறோம் சார். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? நாங்க வெறும் ரூ. 2,500 கட்டணும். இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இப்ப ரூ. 7,700 கட்டுறோம். புரியுதா? ம். நான் சொல்ல வேணாம். இப்போ உங்க வாயில இருந்து வந்துருச்சா? சரி. இதுதான். இதையெல்லாம் திரு ராகுல் காந்தி சொல்லணும். அதேபோல நான் காங்கிரஸ் தலைவர்கள் நான் என்ன சொல்லணும். ராகுல் காந்தி கிணத்துல குதிக்க சொன்னா குதிச்சிருவீங்களா? குதிப்பீங்களான்னு கேக்குறேன். இப்ப கிணத்துல தான் குதிக்க சொல்றாரு நான் அவரு. அவரு சொல்லல. நீங்களா எதை சொன்னாலும் அதுக்கு வில்லங்கமாவே ஒரு நினைக்க கூடாது. இந்த உண்மை நீங்க உங்க வாயில சொன்னீங்கல்ல. ம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கோடானு கோடி மக்கள் இப்படி பாதிக்கிறாங்க. ம். நான் அடுத்து உங்களுக்கு சொல்லட்டுமா? இல்ல சார் திமுக ஆட்சியில சொல்ல வரும்போது நிறுத்துறீங்க. நான் தடுக்கல. இந்த ஆட்சி வருகிற போது ஒரு மூட்டை நெல் நீங்களும் கிராமத்துக்காரங்க தெரிஞ்சுதான் சொல்றேன். 60 கிலோ நெல் 1,300 ரூபாய்க்கு வித்துட்டு வந்தேன். ட்ரெயின்ல விட்டு இறங்கினா எக்மோர் ஸ்டேஷன்ல ஏத்த மாதிரி அப்ப ராம் பிரசாத் ஹோட்டல். அளவு சாப்பாடு 40 ரூபா. இப்பவும் அதே 1,300 ரூபாய்க்கு தான் விக்குது. அங்க இருந்து ரயில் ஏறி வர்றேன். இப்ப பேர் மாறி போச்சு சங்கீதா. அளவு சாப்பாடு 190 ரூபாங்கறான். நெல்லு விலை 1 பைசா கூட கூடல. சாப்பாட்டு விலை கிட்டத்தட்ட 5 மடங்கு கூடி இருக்கு. இத நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? நான் கட்டுப்படுத்த முடியுமா? அரசாங்கம் தான் அதை எப்படி கட்டுப்பிடிக்கணும். ஓகே. இதெல்லாம் பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு பொழுதுபோக்குல மீடியால உட்கார்ந்து ஆகா இந்த ஆட்சி பிரமாதம்னா மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிய வேணாமா?